ட்ரீம் சில்ட்ரன் ஏ ரெவரி இதை நம்ம பார்க்க போகிறோம். 2 டெக்ஸ்ட்டும் இங்கே பார்க்கலான்னு இருக்கேன். ட்ரீம் சில்ட்ரன் ரெவரி பை சார்ல்ஸ் லேம்ப். ஃபஸ்ட்டு சார்ல்ஸ் லேம்ப் பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, வாஸ் பார்ன் இன் 1775. ஈஸியான இயர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மாதிரி எந்தெந்த ஆத்தரோட இயர் ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1775, 1688. 1688 யார்? 1688. மாதிரி டபுளாக வர நம்பர்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ், போப். அது மாதிரி 1775 இது வந்து சார்ல்ஸ் லேம்ப். இதே இயரில் இன்னும் 2-3 ஆத்தர்ஸ் பிறந்திருக்காங்க. யாரும் நீங்கள் செக் பண்ணி அவங்களையும் க்ளப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் இயரில் வேறு எந்தெந்த ஆத்தர் பிறந்திருக்காங்க 1775ல். ரொமான்டிக் ரைட்டர்ஸே 1770 பிறந்திருக்காங்க. அது மாதிரி அவர் இறந்தது வந்து 1834. அவர் இறந்தது வந்து 1834. அந்த ஆத்தர் நோட்ஸ் உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சி விட்றேன் குரூப்பில். அதுக்கப்புறம் வந்து இவரோட ப்ரைமரி ஒர்க் வந்து இஸ் அன் எஸ்ஏயிஸ்ட் அண்ட் கிரிட்டிக். சார்ல்ஸ் லேம்ப் வந்து எஸ்ஏயிஸ்டாக இருக்கார், கிரிட்டிக்காக இருக்கார். அதுக்கப்புறம் இவர் படித்த ஸ்கூல் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சில ரைட்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இவர் படித்த ஸ்கூல் ரொம்ப முக்கியம். கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல். இதே ஸ்கூலில் வேறு யார் படித்தது? கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், கால்ட்ரிட்ஜ். எஸ், இவங்க 2 பேர் கிளாஸ்மேட். அதனால் அது வெரி இம்பார்ட்டண்ட். 2 பேர் ஒரே ஸ்கூலில் படிச்சுருக்காங்க. 2 பேர் அப்பயே அறிமுகமாக இருக்கனால வெரி இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த எஸ்ஏஸ் ஆஃப் எலியா அப்படிங்கிற நமக்கு சிலபஸில் இருக்க ஒர்க்கு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கு. அதில் அந்த கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்கிறதுனாலையும் அந்த ஒர்க்கு இம்பார்ட்டண்ட். அதில் வந்து கொஷின் கேட்கலாம். நமக்கு அந்த பர்டிகுலர் எஸ்ஏ இல்லாட்டியும் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா அப்படிங்கிற அவரோட ஒர்க்கில் இருந்தால் அந்த ட்ரீம் சில்ட்ரன் அப்படிங்கிற எஸ்ஏவை எடுத்திருக்காங்க. அந்த ஒர்க்கில் கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி அவர் சொல்லிடுறதுனால அந்த ஸ்கூல் வெரி இம்பார்ட்டண்ட். தென் அவர் வந்து ஹி ஸ்டார்டட் இஸ் ஒர்க் அஸ் அ கிளர்க் இன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து கிளர்க்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர், இது எல்லாமே பயோகிராஃபியில் வரக்கூடிய இவரோட ஆட்டோபயோகிராஃபியில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதனால் நான் சொல்கிறேன், இவங்க சிஸ்டர் வந்து இவர் லைஃப் லாங் கேர் எடுத்து பார்த்துருக்காரு. அவங்க வந்து மென்டல் இல்னஸ்னால சஃபர் ஆகிருக்காங்க லைஃப் லாங். அது வந்து இவர் தான் வந்து கேர் எடுத்து பார்த்துருக்காரு. அவங்க பேரண்ட்ஸ் இல்லாதனால இவர் தான் வந்து கேர் எடுப்பா. அதனாலே இவர் வந்து என்ன பண்ண முடியல, நிறையா லைஃப்பில் வந்து இவர் மேரேஜ் பண்ண முடியல, நிறைய விஷயம் சாதிக்க முடியாமல் போயிடுச்சு. அவங்க சிஸ்டரை கேர் எடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரே காரணத்தினாலே இவருக்கு வந்து லைஃப் வந்து பெரும்பாலும் அதுக்காக டெடிகேட் பண்ணிட்டார் லைஃப்பை. இவரோட மாஸ்டர் பீஸ், இவரோட எஸ்ஏஸில் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்த்தா எஸ்ஏஸ் தான். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்ஏஸ் தான் இவரோட மாஸ்டர் பீஸ். இவரோட எஸ்ஏஸ்லாம் எப்படிப்பட்ட எஸ்ஏஸ்? நம்ம பேக்கனோட எஸ்ஏ பார்த்தோம். தட் இஸ் அன் அஃபாரிஸ்டிக் எஸ்ஏ. நிறைய கேரக்டர்ஸ் சொன்னோம்ல. இவரோட எஸ்ஏஸ் வந்து எப்படிப்பட்ட எஸ்ஏஸ்? அஃபாரிஸ்டிக், அப்ஜெக்டிவ் எஸ்ஏஸ், ஃபிலாசபிக்கல் எஸ்ஏஸ், டைடாக்டிக் எஸ்ஏஸ்னு பேக்கனுக்கு பார்த்தோம். நான் இப்போ சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே பேக்கனுக்கு போகிறோம். சார்ல்ஸ் லேம்போட எஸ்ஏ வந்து சப்ஜெக்டிவ் பர்சனல் எஸ்ஏஸ். அதே மாதிரி இன்ஃபார்மல் எஸ்ஏஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபார்மல் எஸ்ஏ. இவரோட எஸ்ஏஸ் எல்லாமே இன்ஃபார்மல் எஸ்ஏ, பர்சனல் எஸ்ஏ. அவரோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலிமெண்ட் தான் அதில் வந்து நிறையா இருக்கும். பேக்கனுக்கு வந்து அப்ஜெக்டிவாக இருக்கும், ஃபிலாசபிக்கலாக இருக்கும். அவர் எதை அப்சர்வ் பண்ணாரோ, எதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரோ அதை எழுதிப்பார். பட் சார்ல்ஸ் லேம்ப் வந்து பர்சனல் இன்ஃபார்மல் எஸ்ஏ. ஹியூமர், பேத்தோஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இவரோட எஸ்ஏ வந்து. ஹியூமர் அண்ட் பேத்தோஸ், ஈவன் நாஸ்டாலஜியா. வாட் இஸ் மீன் நாஸ்டாலஜியா? personal experience. Yes, personal experience, past experience, events, memory of the past. நம்ம கடந்த கால நிகழ்வு தான் நாஸ்டாலஜியான்னு சொல்லுவோம். ரெமினிசன்ஸ், நாஸ்டாலஜியா இதெல்லாம் வந்து கடந்த கால நினைவுகள். அது மாதிரி இவரோட பென் நேம் அப்படின்னு பார்த்தா எலியா. சார்ல்ஸ் லேம்போட பென் நேம் வந்து எலியா. பேக்கனுக்கு ஏதாவது பென் நேம் இருக்கா? பேக்கனுக்கு எதுவுமே பென் நேமே கிடையாது. பேக்கனுக்கு பென் நேம் எதுவும் கிடையாது. பட் சார்ல்ஸ் லேம்ப் அவரோட பென் நேம் வந்து எலியா. த ப்ரோ ஸ்டைல் இஸ் கன்வென்ஷனல் அண்ட் ரெஃப்ளெக்டிவ். இவரோட ப்ரோ ஸ்டைல் வந்து ரெஃப்ளெக்டிவாக இருக்கும். ரொம்ப
திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூசஸ் a ஸ்டைல் கால் கான்வர்சேஷனல் ஸ்டைல். இவரோட ஸ்டைல் வந்து கான்வர்சேஷனல் ஸ்டைல். வாட் இஸ் பை கான்வர்சேஷனல் ஸ்டைல்? கான்வர்சேஷன் மாதிரியே இருக்கும். இவரோட ஸ்டைல் வந்து கான்வர்சேஷன் மாதிரியே பேசுகிற மாதிரியே இருக்கும். தென் அப்பார்ட் ஃப்ரம் எஸ்ஏயிஸ்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஏ லிட்ரரி கிரிட்டிக். நிறைய லிட்ரரி கிரிட்டிசம்ஸ் எழுதியிருக்காரு. குறிப்பாக வந்து எந்த ஒர்க்கை பற்றின லிட்ரரி கிரிட்டிசம்? எலிசபெத்தின ஷேக்ஸ்பியர் பற்றின லிட்ரரி கிரிட்டிசம்ஸ் எழுதியிருக்காரு. வேறு ஃபேமஸான ஒர்க்ஸ் எதாவது இருக்கா? வாட் ஆர் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ்? ஷேக்ஸ்பியரா? Tales from Shakespeare. எஸ், வெரி குட். டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். அவரோட ஃபேமஸ் ஒர்க் வந்து டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். 1807 எழுதினது. 1807 வந்து டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். இவரோட ஃபேமஸ் ஒர்க் ஒரு 8 ஒர்க் சொல்கிறேன், முடிஞ்ச மார்க் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் ஐ வில் சென்ட் யூ. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ் நோட்ஸையும் இன்றைக்கி எடுக்கிற நோட்ஸையும் உங்களுக்கு காலைல சென்ட் பண்ணிடுறேன். எஸ்ஏஸ் ஆஃப் எலியா 1823 அதான் முக்கியமான ஒர்க். ஆனால் அந்த ஒர்க்கில் இருந்து தான் இந்த ட்ரீம் சில்ட்ரன்கிறத நம்ம எடுத்து கொடுத்துருக்காங்க. எஸ்ஏஸ் ஆஃப் எலியா 1823 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஏஸ் ஆஃப் எலியா 1823. தென் லாஸ்ட் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா 1833, 10 years ஆஃப்டர். 1833ல் லாஸ்ட் எஸ்ஏஸ் ஆஃப் எலியா அப்படின்னு சொல்லி மறுபடியும் எஸ்ஏஸ் எழுதுறாரு, செகண்ட் பார்ட் ஆஃப் எஸ்ஏஸ். அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் 1807ல் அந்த ஷேக்ஸ்பியரோட ப்ளே எல்லாத்தையும் டேல்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதுறாரு. ஒத்தோலோ, மேக்பத், இந்த மாதிரி நாட் ஆல் 37 பிளேஸ், மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ் அவர் என்ன கன்வெர்ட் பண்ணுறாருன்னா டேல்ஸாக, ஷார்ட் ஸ்டோரிஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதுறாரு. ஷேக்ஸ்பியரோட பிளேஸை ஷார்ட் ஸ்டோரிஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதுறாரு. இட்ஸ் அ கொலாபரேட்டட் ஒர்க். அவர் வந்து தனியாக எழுதலை. ஹீ ரோட் தட் வித் மேரி லேம். அவங்க சிஸ்டரோடு சேர்ந்து எழுதுறாரு. அவங்க சிஸ்டரும் அவரும் சார்ல்ஸ் லேமும் சேர்ந்து தான் வந்து டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் எழுதுறாங்க. தென் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் யுலிசிஸ் 1808 அவரோட இன்னொரு ஃபேமஸ் ஒர்க் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் யுலிசிஸ். ஜான் வுட்வில் ஏ ட்ராஜடி, அவர் ஒரு ட்ராஜடி எழுதியிருக்காரு. ஜான் வுட்வில், அவரோட ட்ராஜடி பேர் வந்து ஜான் வுட்வில். அப்புறம் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் போய்ட்ஸ், அவரோட கிரிட்டிசம், ஃபேமஸ் கிரிட்டிசம் வந்து ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் போய்ட்ஸ். ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராமாட்டிக் போய்ட்ஸ் வந்து அவரோட கிரிட்டிசம். இன்னும் நிறையா ஒர்க்ஸ் இருக்குது, பட் நான் முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும் சொல்லிட்டேன். நம்ம வந்து கண்டிப்பாக எப்படியும் ஹெல்லில் படிப்போம், அதனால் அதில் வந்து நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணணும். நமக்கு யூனிட் 1ல் வந்து எல்லா ஆத்தரோட ஒர்க்கையும் படிக்கிறதுனால அதிகமாக இல்லை டைம் வேஸ்ட் பண்ணோன்னா எஸ்ஏஸ்குள்ளே போயிடலாம். ட்ரீம் சில்ட்ரன் ஏ ரெவ்ரி, எஸ்எஸ் ஃபுல் டைட்டில் வந்து ட்ரீம் சில்ட்ரன் ஏ ரெவ்ரி. இதை பப்ளிஷ் பண்ண இயர் வந்து 1822. அந்த புக்கை எப்போ பப்ளிஷ் பண்ணது? 1823. பட் இந்த எஸ்ஏவை மட்டும் செப்பரேட்டாக ஃபஸ்ட்டு 1822ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. 1822ல். இது எந்த கலெக்ஷன்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் எஸ்ஏஸ் ஆஃப் எலியாவிலேருந்து எடுத்தாங்க. பென் நேம் வந்து எலியா, சார்ல்ஸ் லேம் இருந்தது, அவரோட பென் நேம் எலியா. இட் இஸ் அ ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஏ. இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஏ, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பேக்கனோடது வந்து இட் இஸ் ஃபிலாசபிக்கல் எஸ்ஏ. இவரோடது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் எஸ்ஏ, பர்சனல் எஸ்ஏ. இது வந்து சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்னு படிப்போம்ல, இது வந்து சப்ஜெக்டிவ் எஸ்ஏ, அவரோட வந்து அப்ஜெக்டிவ் எஸ்ஏ. அதே மாதிரி அனதர் டைப்பாக பிரிக்கலாம். இது ரொமான்டிக் எஸ்ஏஸ்ன்னு சொல்லலாம். இவரோட எஸ்ஏஸ் வந்து ரொமான்டிக் ஏஜில் எழுதினாலையும் பட் இட் ஹேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரொமான்டிக் பீரியட். அதனால் இது என்னன்னு சொல்லலாம்னா ரொமான்டிக் எஸ்ஏ அப்படின்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் எஸ்ஏ, ரொமான்டிக் எஸ்ஏ. இதில் அதிகமாக இவரோட எஸ்ஏஸில் பேசக்கூடிய தீம்ஸ் என்னன்னு பார்த்தா லாஸ் அண்ட் அன்ஃபுல்ஃபில்டு டிசையர், மெமரி ஆஃப் லாஸ் அண்ட் அன்ஃபுல்ஃபில்டு டிசைர், மெமரி லாஸ் அன்ஃபுல்ஃபில்டு டிசைர். இதுதான் வந்து தீம் ஆஃப் ஹிஸ் எஸ்ஏஸ், மெமரி லாஸ் அன்ஃபுல்ஃபில்டு டிசைர்ஸ். அதுக்கப்புறம் வந்து கான்வர்சேஷன் ஸ்டைல் அப்படின்னு சொன்னால,
இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல ட்ரீம் சில்ட்ரனில் இவரோட எல்லா எஸ்ஸேஸுமே கான்வர்சேஷன் ஸ்டைல் இருக்கும். இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல யாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னா சார்ல்ஸ் லேம், அதாவது எலியாங்கிறது தான் சார்ல்ஸ் லேம், அவர் பென் நேமில் இருக்கார். ஹிஸ் கான்வர்சேஷன் வித் ஹிஸ் ட்ரீம் சில்ட்ரன், இது 1 மார்க்கில் கேட்கலாம். அவர் யாரோட அந்த எஸ்ஸேல பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹிஸ் கான்வர்சேஷன் வித் ஹிஸ் ட்ரீம் சில்ட்ரன், அவருக்கு வந்து உண்மையாக குழந்தைங்க கிடையாது, யாரோட பேசிகிட்டு இருக்காரு? கற்பனையான குழந்தைங்களோட பேசுகிறார். இமேஜினரி சில்ட்ரன். எஸ். நேம்ஸ் ஆஃப் those children ஆர் ஜான் அண்ட் ஆலிஸ். அந்த 2 குழந்தைங்களோட பேர் வந்து, பையன் பேர் வந்து ஜான், பொண்ணு பேர் வந்து ஆலிஸ். எதுக்காக ஆலிஸ்னு பேர் வச்சாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவரோட பிலோடு பேர் ஆலிஸ். எஸ், பிலோடு பேர் வந்து ஆலிஸ் விண்டர்டன். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண முடியல. அந்த பொண்ணு பேர் வந்து ஆலிஸ் விண்டர்டன். அந்த பொண்ணோட ஞாபகமாக அவரோட ட்ரீம் சில்ட்ரனுக்கு ஆலிஸ்னு பேர் வச்சுருக்காரு. அவரோட இந்த எஸ்ஸேல இருக்கக்கூடிய ஒரு கற்பனையான ஒரு கேரக்டருக்கு ஆலிஸ்னு பேர் வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் வந்து அவர் லவ் பண்ண பொண்ணு பேர் வந்து ஆலிஸ் விண்டர்டன். இந்த எஸ்ஸேஸ் ஃபுல்லாமே வந்து சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான், அவரோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் சொல்கிறாரு. தென் ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ், அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாமே சொல்கிறாரு. குறிப்பாக வந்து அவர் பிரதர் ஜான் லேம்ப் பற்றி பேசுகிறாரு. இந்த எஸ்ஸேஸில் அவரோட பிரதர் ஜான் லேம்பை பற்றி ஒரு எஸ்ஸேல பேசுகிறாரு. எஸ்ஸேவோட டோன் பார்த்தா எப்படிப்பட்ட டோன்? மெலன்கலிக் டோன், நாஸ்டாலஜிக், டெண்டர் அண்ட் மெலன்கலிக் டோன். ஒரு சோகமான ஒரு டோனு, ஒரு நாஸ்டாலஜிக் டோன் இதில் இருக்குது. ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட் டு த பாஸ்ட். அவர் வந்து ஒரு கடந்த காலத்தோட ரொம்ப அட்டாச்சாக எழுதுறாரு. இது ஏன் ரொமான்டிக் எஸ்ஸேஸ்ன்னு சொல்கிறோம்? வாட் ஆர் த கேரக்டர்ஸ் that we can find? Yes, imagination. Very good. First and foremost thing, imagination. Romance அப்படினாலே இமேஜினேஷன் தான். அதுக்கு முன்னாடி இதுவுமே வந்து நம்ம ஹெல் அட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க தெரியும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இன்டலெக்சுவலாக தான் பேசுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இமேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. தென் எமோஷன், செகண்ட் திங் எமோஷன், இமேஜினேஷன், செகண்ட் திங் வந்து எமோஷன், தேர்ட் சப்ஜெக்டிவிட்டி. இமேஜினேஷன், எமோஷன் அண்ட் சப்ஜெக்டிவிட்டி, இந்த கேரக்டர்ஸ்னால இது வந்து என்னன்னு சொல்கிறோம்? ரொமான்டிக் எஸ்ஸேன்னு சொல்கிறோம். எப்படி ஒரு ரொமான்டிக் போயம் சொல்கிறோமோ அது மாதிரி இது வந்து ரொமான்டிக் எஸ்ஸேன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இமேஜினேஷன், எமோஷன் அண்டு சப்ஜெக்டிவிட்டி. எஸ், சப்ஜெக்டிவிட்டி. இதோட மெயின் கான்ட்ராஸ்ட் என்ன? இந்த எஸ்ஸேவோட மெயின் கான்ட்ராஸ்ட் illusion versus reality. அதே மாதிரி இதில் வந்து டீப் பேத்தோஸும் இருக்குது, ஸ்லைட் ஹியூமரும் இருக்குது. ஜென்டில் ஹியூமர் வித் டீப் பேத்தோஸ் இசையில் வந்து ரெண்டுமே இருக்குது. திஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹேவ் டு. இது வரைக்கும் சொன்னது புரியுதா? ரெவ்ரி அப்படின்னா என்ன மீனிங்? வாட் இஸ் மீன் பை ரெவ்ரி? எஸ், டே ட்ரீமிங். ரெவ்ரி மீன்ஸ் டே ட்ரீமிங். ட்ரீம் சில்ட்ரன் ஏ ரெவ்ரி. அவர் சொல்ல எஸ்ஐஸ்குள்ளே போயிடலாமா? Shall we start? Yes, sir. Okay. ஃபஸ்ட் வந்து அவரோட ட்ரீமை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. Children love to listen to the stories about their elders when they were children, to stretch their imagination to the conception of an traditionary great uncle or grandma whom they never saw. குழந்தைங்களோட இயல்பை சொல்கிறாரு. பொதுவாக குழந்தைங்க அப்படின்னாவே அவங்க என்ன பண்ணுவாங்க? பெரியவங்களோட ஸ்டோரியை கேட்பாங்க. அவங்களோட பெரியவங்களோட ஸ்டோரியை வந்து கேட்பாங்க. எல்லா வீட்லேயுமே குழந்தைங்க வந்து
பெரியவங்களோட ஸ்டோரி கேட்பாங்க. எதனால் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அப்போ தான் வந்து அந்த ட்ரெடிஷ்னை அவங்க அவங்க முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் அவங்க வந்து கிரேட் அங்கிள் கிராண்ட்மா பற்றின ஸ்டோரி கேட்க விரும்புகிறாங்க. அவர் இந்த ஸ்டோரியை எப்படி சொல்கிறாரு சொல்ல ஆரம்பிக்கிறது தான் சூழ்நிலையை சொல்கிறாரு. எதுக்கு அந்த ஸ்டோரி சொல்கிறாருன்னா, அந்த சுச்சுவேஷனை கொடுக்குறாரு. என்னோட குழந்தைங்க கேட்டதுனால இந்த ஸ்டோரி சொல்கிறேன், அதான் அவர் சொல்ல வர்றது. இட் வாஸ் இன் தி ஸ்பிரிட் தட் மை லிட்டில் ஒன்ஸ் crept about me the other evening to hear about their great grandmother Field who lived in a great house in Norfolk. என்னோட குழந்தைங்க ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து அவங்களோட கிரேட் கிராண்ட்மதர், அதாவது இவருக்கு கிராண்ட்மதர், இவரோட கிராண்ட்மதர் ஃபீல்டு, அந்த குழந்தைங்களுக்கு கிரேட் கிராண்ட்மதர் கொல்லுப்பட்டி, அவங்க பேர் வந்து ஃபீல்டு. அந்த ஃபீல்டோட ஸ்டோரியை கேட்கறதுக்காக என்கிட்ட வந்து கேட்டாங்க. அந்த பாட்டி எங்கே தங்கியிருந்தாங்கன்னா, இன் கிரேட் ஹவுஸ் இன் நார்ஃபோக்குங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸில் தங்கியிருந்தாங்க. இந்த இதெல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். அவங்க அந்த ஃபீல்டோட UG TRB क्वेश्चन சார். அந்த கிரேட் கிராண்ட்மதரை கிரேட் கொடுத்துட்டு டபுள் கிரேட் கொடுத்துட்டு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆமாம், எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க? அந்த கிரேட் கிராண்ட்மதரை டபுள் கிரேட் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் அலைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இவங்க எந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நார்ஃபோக், இவங்க வாழ்ந்த இடம் வந்து நார்ஃபோக். அவங்க பேர் வந்து ஃபீல்டு, கிரேட் கிராண்ட்மதர். நீங்கள் வந்து மெமரி பண்ணுவோம். இப்போ இனிமேல் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் பெரும்பாலும் வந்து நிறைய விஷயத்த மெமரி பண்ணுவோம். அவங்க சொன்ன மாதிரி கிரேட் கிராண்ட்மதர், அதில் நம்ம அந்த கிரேட்டுங்கிற வேர்டை கூட நம்ம மறந்துடக்கூடாது. அதில் கூட வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டலாம். அதுவும் இப்போ கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஏஐயில் தான் எடுத்துகிட்ருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஏஐ யூஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அது நிறைய டைம் குழப்பையும் எடுத்துருது. அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். 100 times bigger than that in which they and Papa lived. அந்த வீடு வந்து 100 மடங்கு பெருசான். இவங்க வாழ்ந்த வீட்டை விட அந்த குழந்தைங்களும் அவங்க பாப்பாவும் வாழ்ந்த வீட்டை விட எத்தனை மடங்கு பெருசு? 100 times bigger, which had been the scene. So at least it was generally believed that in the part of the country of the tragic incidents which they had lately become familiar from the ballad of children in the wood. அந்த வீட்டில் வந்து ஒரு முக்கியமான சீன் நடந்திருக்கு, முக்கியமான நிகழ்ச்சி இன்சிடெண்ட் நடந்திருக்கு. என்ன இன்சிடெண்ட் அப்படின்னா, ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட். அந்த கிராண்ட்மதர் ஃபீல்டு வாழ்ந்த வீட்டில் நார்ஃபோக்கில் ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட்டு இந்த குழந்தைங்க வந்து தெரியும். அந்த இன்சிடெண்ட் வந்து குழந்தைங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு பேலட் படித்த மூலிமா தெரியுமா? சில்ட்ரன் இன் த வுட். இந்த பேலட் நேமும் கேட்கலாம் எக்ஸாமில். அந்த பேலட் நேம் என்ன அப்படின்னா, சில்ட்ரன் இன் த வுட். இந்த சில்ட்ரன் இன் த வுட் பேலட் மூலிமா அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, அந்த இன்சிடென்ட்ஸ், ட்ராஜிக் இன்சிடென்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த இன்சிடெண்ட்டை வந்து அந்த வீட்லேயும் இது பண்ணி வச்சுருவாங்க. சர்டன் இஸ் தட் த whole story of the children and their cruel uncle was to be seen fairly carved out in the wood up the chimney piece of the great hall. The whole story down to the robin redbreast till the foolish rich person pulled it down to set up a marble, one of the modern invention in its stead. அந்த ட்ராஜிக் இன்சிடெண்ட்டை ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீட்டோட சிம்னியில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த சில்ட்ரன் இந்த வுட், அந்த ட்ராஜிக் இன்சிடெண்ட்டை அந்த சிம்னியில் செதுக்கி வச்சுருக்காங்க. எது வரைக்கும் செதுக்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரி ஸ்டோரி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு 2 குழந்தைங்க இருக்குது, ரிச், ரொம்ப பணக்கார குழந்தைங்க. அவங்களுக்கு ஒரு அங்கிள் இருக்காங்க. அந்த குழந்தைங்கள அப்பா அம்மா இல்லை. இந்த அங்கிள் என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தைங்களோட சொத்தை எடுக்கணும் அப்படிங்கிறக்கோசரம், தனக்கே வரணும் அப்படிங்கிறக்கோசரம் குழந்தைங்கள கொண்டு போய் காட்டில் விட்டுறாரு. காட்டில் அந்த குழந்தைங்க இறந்துடுறாங்க. ராபின் ரெட்பிரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர்டு வந்து அந்த மேலே இலையை போட்டு மூடுது. இதுதான் அந்த பேலட்டில் வரக்கூடிய ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக செதுக்கி வச்சுருக்காங்க சிம்னியில். அந்த ராபின் ரெட்பிரஸ்ட் உட்பட, அந்த பேர்டு உட்பட அதில் வந்து எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, செதுக்கி வச்சுருக்காங்க. அதுதான் அவர் வந்து சொல்கிறாரு, ராபின் ரெட்பிரஸ்ட்டும் அந்த சிம்னியில் செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த சிம்னிக்கு என்னாச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு ரிச் மேன் வாங்கிடுறாரு. அந்த பில்டிங்கை ஒரு ரிச் மேன் கைக்கு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டார், அந்த சிம்னியை ரிமூவ் பண்ணிவிட்டு மாடர்ன் ஒரு மார்பிள் வச்சு அடைச்சிட்டாரு. ஒரு மாடர்ன் இன்வென்ஷனான மார்பிள் வச்சு அதை வந்து அடைச்சிட்டாரு.
Here Alice put out one of her dear mother's look too tender to be called upbreeding. Then I went on to say how religions, how good their great grandmother field was. இவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணோட ரியாக்ஷன், ஆலிஸ் வந்து அவங்க அம்மா மாதிரியே ரியாக்ட் பண்ணுது. ஆலிஸோட ரியாக்ஷன் வந்து யார் மாதிரியே இருக்குது, அவங்க அம்மா மாதிரியே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. தென் அவர் கதையை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. எப்படி வந்து அவங்க கிராண்ட் மதர் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக இருந்தாங்க அப்படிங்கிற அதை சொல்கிறாரு. ஃபீல்ட் வாஸ் ஹவு beloved and respected by everybody, though she was not indeed the mistress of the great house. அவங்க அந்த வீட்டில் வந்து அவங்க வந்து ஓனர் கிடையாது. அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க அங்கே ஓனர் வந்து இல்லாதப்ப இவங்களே அந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து அந்த வீட்டுக்கு ஓனர் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டில் வந்து ஒரு மெய்டு தான், ஃபஸ்ட்டு வந்து மெய்டாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாங்க, அந்த வீட்டுக்கு இன்சார்ஜாக மாறிட்டாங்க. அந்த வீட்டை அவங்களே சார்ஜ் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஓனர் இல்லாத டைமில் ஃபுல்லாமே இவங்களோட கண்ட்ரோல் இந்த வீடு வந்துருச்சு. பட் ஷீ இஸ் நாட் த ஓனர். இருந்தாலும் அவங்க ஓனராக இல்லாட்டியும் நெய்பர்ஸ் எல்லாமே அவங்கள என்ன பண்ணாங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்களோட ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸ்க்காகவும் அவங்களோட கேரக்டருக்காகவும் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஹேட் ஒன்லி த சார்ஜ் ஆஃப் இட். அவங்களுக்கு வந்து அந்த வீட்டோட இன்சார்ஜ் தான் கொடுத்துறாங்க. அண்ட் இட் இன் சம் ரெஸ்பெக்ட் ஷி மைட் பி செட் டு பி த மிஸ்ட்ரஸ் ஆஃப் இட் டு கண்டினியூ டு ஹர் பை த ஓனர் who preferring living in a newer and more fashionable mansion which he had purchased somewhere in the adjoining country, but she lived in it in a manner as if she had her own, kept up the dignity of the great house in a short while she lived. அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாரு, வேற ஒரு புது வீடு பக்கத்து கிராமத்தில் ஒரு புது வீடை வாங்கிட்டு அவர் போயிட்டார். இவங்க வந்து அந்த வீட்டில் அப்படியே வாழ்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா இவங்களே ஓனர் சொல்லிடலாமா, இவங்களே வந்து ஓனர்னு சொல்லிடலாம். அந்த ஓனருக்கான டிக்னிட்டியோடு வாழ்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து ஓனருக்கான டிக்னிட்டி வந்து அவங்க அந்த வீட்டை வந்து அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு மெய்டு அப்படிங்கிறது இல்லாமல் அந்த வீட்டை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓனர் எப்படி இருப்பாங்களோ ஓனர் இருந்தால் எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்களோ அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. which afterward came to decay and was nearly pulled down, and all its old ornaments stripped and carried away to the owner's other house, where they were set up and looked as awkward as if one were to carry away the old tombs that had seen lately as the abbey and stick them Lady C. Tawdry gives drawing room. அவர் அந்த வீடு என்னாச்சு அதுக்கப்புறம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு புது வீட்டில் வந்து அவர் வச்சுக்கிட்டாராம். அது பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. அதை வந்து ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாங்க. எந்த கம்பேரிசன்? ஓல்டு டாம்ஸ் மாதிரி இருக்கு. ஓல்டு டாம், எஸ், ஓல்டு டாம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஹியர் ஜான் ஸ்மைல்டு மச் அஸ் டு சே தட் வுட் பி ஃபூலிஷ் இன்டீட். உடனே அதை சொன்னோடனே ஜான் வந்து சிரிக்கிறான். இது வந்து முட்டாள்தனம், ஒரு பழைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் புது வீட்டில் வச்சா அது ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அவன் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அண்ட் தென் ஐ டோல்ட் ஹவு வென் ஷி கேம் டு டை ஹர் funeral was attended by a carcass of all poor and some of the gentry too of the neighborhood for many miles round to show their respect for her memory because she had been such a good and religious woman. அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபினரல் எப்படி நடந்துச்சு அப்படிங்க சொல்கிறாங்க. பக்கத்தில் நெய்பர்ஸ், பெசன்ஸ், புவர் பீப்புள் எல்லாமே அட்டன் பண்ணாங்க, இன்க்ளூடிங் சம் ஜெனிட்டி நோபல் பீப்புள். பல மைல் தூரத்தில் இருந்து கூட நோபல் பீப்புள் வந்து அட்டன் பண்ணாங்க. எதனால்னா அவங்களோட குட் நேச்சரையும் ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க மெமரியாக வந்து அட்டன் பண்ணாங்க அப்படி சொல்கிறாரு. ஸோ குட் இட் இன்டீட் தட் ஷி நியூ ஆல் த பாஸ்ட்ரி பை ஹார்ட் ஐ அண்ட் கிரேட் பார்ட் ஆஃப் த டெஸ்டமெண்ட் பிசைட்ஸ். அவங்களுக்கு வந்து
என்ன தெரியும்? சாம்ஸ் பாஸ்ட்ரி அப்படின்னா டெஸ்டமெண்ட் எல்லாம் எஸ், சாம்ஸ் பைபிளில் இருக்கக்கூடிய சாம்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியை ஃபுல்லாக மனப்பாடமாக தெரியுமா? தென் நியூ டெஸ்டமெண்ட் அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து மனப்பாடமாக தெரியும். அந்தளவுக்கு அவங்க ரிலீஜியஸாக இருந்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து பைபிளையே வந்து மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து மோஸ்ட் ரிலீஜியஸ் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. ஹியர் லிட்டில் ஆலிஸ் ஸ்ப்ரெட்ஸ் ஹர் ஹேண்ட்ஸ். இதை கேட்டோன்னே ஆலிஸ் என்ன பண்ணுது? ரொம்ப வந்து ஆச்சரியமே அதோட ஆச்சரியத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. தென் ஐ டோல்டு வாட் a tall upright grateful person their great grandmother field once was and how in her youth she was esteemed the best dancer. அதுக்கப்புறம் வந்து அவங்க கிரேட் கிராண்ட் மதர் வந்து எப்படி வந்து அப்ரைட்டாக ஒரு கிரேஸ்ஃபுல் பர்சனாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க எப்படி ஒரு டான்ஸராக இருந்தாங்க. சின்ன வயசில் வந்து ஒரு டான்ஸராக இருந்திருக்காங்க. ஹியர் ஆலிஸ் லிட்டில் ரைட் ஃபுட் பிளேட் இன் இன்வாலன்ட்ரி மூமெண்ட் டில் அப்பான் மை லுக்கிங் கிரேவ் இட் டெசிஸ்டட். இதை கேட்டோன்னே ஆலிஸ் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிச்சு. காலில் லைட்டாக ஆட ஆரம்பிச்சிச்சு. இவர் பார்த்தோன்னே நின்றுச்சு. த பெஸ்ட் டான்ஸர் ஐ வாஸ் சேயிங் இன் த கண்ட்ரி டில் எ க்ரூயல் disease called a cancer came and bowed her down with a pain, but it could never been her good spirits, never bend her good spirits or make them stoop, but they still upright because she was so good and religious. அதுக்கப்புறம் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்கலாம். என்ன காசு அவங்க இறந்ததுக்கு என்ன காசுன்னு கேட்கலாம். எது அவங்க மனப்பாடம் பண்ணி கேட்கலாம். வாட் இஸ் த காஸ் ஃபார் டெத்? கேன்சர். ஆனால் அது கேன்சர் வந்ததுனால அவங்களோட ஸ்பிரிட் வந்து குறையலையாம். கேன்சர் வந்தப்போ கூட அவங்களோட ஸ்பிரிட்டு குறையல. பிகாஸ் ஷி வாஸ் ஸோ ரிலீஜியஸ். தென் ஐ டோல்ட் ஹவு ஷி வாஸ் யூஸ் டு ஸ்லீப் பை ஹர் செல்ஃப் இன் எ லோன் சேம்பர் ஆஃப் எ கிரேட் லோன் ஹவுஸ் அண்ட் ஹவு ஷி பிலீவ் தட் an apparition of two infant was being sent midnight gliding up and down the great staircase near where he slept. But she said those innocents would do her no harm, and how frightened I used to be, though in those days I had my maid to sleep with me, because I was never half so good as or religious as she. அதுக்கப்புறம் தான் அவங்க எப்படி அவர் வீட்டில் தனியாக வாழ்ந்தாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து இது வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டராக வரல. கூட கொஷின் கேட்கலாம். இது குரோனாலஜிக்கல் ஆர்டராக இருக்கா பயோகிராஃபி இல்லையா? திஸ் இஸ் நாட் இன் அ குரோனாலஜிக்கல் ஆர்டர். அவங்க வந்து வாழ்ந்தப்போ எப்படி தனியாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் கேஸ் கிட்ட தான் படுத்துருப்பாங்களா. அந்த ஸ்டார் கேஸ் கிட்ட மிட் நைட்டில் என்ன வரும்? அந்த சில்ட்ரன் வுட்டில் இருந்த அந்த குழந்தைங்களோட அப்பாரிசன்ஸ் வரும். ஆனால் இவங்க அதை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. அவங்களாம் ரொம்ப இன்னசென்ட்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தைரியமாக படுத்துப்பாங்களாம். ஆனால் அந்த இவர் என்ன பண்ணார்? எலிசா சார்ல்ஸ் லாம்பர் அவர் அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணும்போது அவர் வந்து பயப்படுவாராம். இந்த அப்பாரிசன்ஸை பார்த்து அவர் பயப்படுவார். இவர் கூடயே ஒரு மேய்டு தூங்குவாங்க. இருந்தாலும் இவர் பயப்படுவார். அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அந்தளவுக்கு ரிலீஜியஸாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் டேட் ஐ நெவர் சா த இன்ஃபேன்ட்ஸ். இவர் இன்ஃபேண்ட்டை பார்த்ததே இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறாரு? இவர் வந்து பயப்படுறாரு. Here John expanded all his eyebrow and tried to look courageous. இதை சொன்னோன்னே ஜான் வந்து அப்படியே ரியாக்ட் பண்ணுறான். நான்லாம் பயப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜான் வந்து ரொம்ப கரேஜியஸாக இருக்க மாதிரி நடிக்கிறான். இது கூட எக்ஸாம்பிள் கேட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள். ஆஃப்டர் ஹியரிங் த ஸ்டோரி ஆஃப் டூ apparitions, how did John react? எப்படி ரியாக்ட் பண்ணுறான்? ஐப்ரோ உயர்த்தி காமிச்சு courageous. He shows himself as courageous. He expands his eyebrow and shows himself as a courageous person. Then I told her how good she was to all her grandchildren, having us the great house in the holidays, when I in particular used to spend my many hours by myself in gazing upon the old bust of 12 Caesars that had been the emperors of Rome,
till the old marble heads would seem to live again, or I would be turned into marble with them. How I never would be tired with roaming about the huge mansion with its vast empty rooms, with their worn out hangings, fluttering tapestry, and carved oaken panels, with the gliding almost rubbed out, sometimes in a spacious old-fashioned gardens, which I had almost to myself, unless when now and then a solitary gardening man would cross me. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் குழந்தையா இருந்தப்ப இவர் வந்து அங்கே போவார். இவர் குழந்தையா இருந்தப்போ அங்கே போவார். அப்போ அந்த பாட்டி எப்படி எங்கள் கிராண்ட் சில்ட்ரன், அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. குறிப்பாக இவரை கிராண்ட் சில்ட்ரன் 2 பேர், ஜான் லேம்பும் இவங்க அண்ணனும் இவரும் போவாங்க. அந்த 2 பேர்த்தையுமே அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்களாம், நல்லா கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. அதில் குறிப்பாக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய விஷயம் சொல்கிறார். இல்லை, ஃபஸ்ட் விஷயம் வந்து அங்கே 12 சீசர்ஸ் இருக்குது, ஸ்டாச்சு, 12 சீசர்ஸ் ஸ்டாச்சு. எத்தனை ஸ்டாச்சுன்னு கேட்கலாம். எத்தனை ஸ்டாச்சு? 12 ஸ்டாச்சுஸ் இருக்குது, மார்பிள் ஸ்டாச்சு. அந்த மார்பிள் ஸ்டாச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரான். அந்த வீட்டில் இந்த மார்பிள் ஸ்டாச்சு என்ன பண்ணிட்டே இருப்பாரான், பார்த்துக்கிட்டே இருப்பாரான். எந்த அளவுக்கு பார்ப்பாருன்னா, அந்த மார்பிள் ஸ்டாச்சுவே வந்து உயிர் பெற்று நடந்து வந்துருமா. அந்த மார்பிள் ஸ்டாச்சு உயிர் பெற்று நடந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இவர் வந்து மார்பிள் ஸ்டாச்சுவை மாறிட்டு வரான். இது 2ல் ஏதாவது ஒன்று நடக்கிற வரைக்கும் அந்த உத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒன்று இவர் வந்து மார்பிள் ஸ்டாச்சுவாக மாறிடுவார், அப்படின்னா அந்த மார்பிள் ஸ்டாச்சு என்ன பண்ணுவான், அதுக்கு உயிர் வந்து இவர் கூட கம்யூனிகேட் பண்ண வச்சுருவான். அந்தளவுக்கு பார்ப்பாரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வீடு ஃபுல்லாக சுற்றுவார். நான் டயர்டே ஆக மாட்டேன், அவ்வளோ பெரிய மேன்ஷனை சுற்றினாலும் நான் டயர்டே ஆக மாட்டேன்னு சொல்கிறாரு. எதனால் டயர்டே ஆக மாட்டேன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? வீடு ஃபுல்லாக சுற்றினாலும் நான் டயர்டே ஆக மாட்டேன். பிகாஸ் ஹி குட் நாட் வாக். சார்ல்ஸ் லேம்ப் வந்து நடக்கிறதுல சிரமப்படக்கூடியவர். அவர் வந்து ஒரு லேம் ஃபுட் பர்சன். அவருக்கு வந்து பிரதர் தூக்கிட்டு போவார். எஸ், பிரதர் எங்கே போனாலும் பிரதர் தான் தூக்கிட்டு போவார். இவரால் நடக்க முடியாது. இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாரு, நானே நடப்பேன், எனக்கு வந்து டயர்டே ஆகாது. அந்தளவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. எப்போதுமே பெரும்பாலும் பிரதர் தான் தூக்கிட்டு போவார். ஆனால் இவர் இப்போ சொல்கிறது வந்து, நான் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவேன், சுற்றிக்கிட்டே இருப்பேன், அதனால் வந்து எனக்கு வந்து கஷ்டமே இருக்காது அப்படி சொல்கிறார். அப்புறம் வந்து அங்கே என்னென்னலாம் பார்க்குறேன் அப்படி சொல்கிறாரு. ஓன் அவுட் ஹேங்கிங்ஸ், அந்த ஹேங்கிங்ஸ் பேப்பர், ஃப்ளட்டரிங் ட்ராப்ஸ்ட்ரி, கார்டு ஓக்கன் பேனல்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னது? ஓன் அவுட் ஹேங்கிங்ஸ், ஃப்ளட்டரிங் டாப்ஸ்ட்ரி அண்டு கார்டு ஓக்கன் பேனல்ஸ், இதெல்லாம் வந்து அந்த வீட்டில் வந்து பார்ப்பாராம். அதுக்கப்புறம் கார்டன் போவார். கார்டனில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப தனிமையாக இருக்க விரும்புவார். கார்டனில் வந்து அவர் வந்து தனிமையாக இருக்க விரும்புவார். இவர் வந்து ஒரு சாலிட்யூடை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பர்சன், தனிமையை விரும்பக்கூடிய ஒரு பர்சன். அங்கே தனிமையாக இருப்பார். எப்பயாவது ஒரு டைம் வந்து அந்த கார்டனிங் மேன் வந்து இவரை கிராஸ் பண்ணி போகிறான். அதை தவிர மற்ற எல்லா டைமும் என்ன பண்ணுவார், கார்டனில் தனியாகவே இருப்பார். அண்ட் ஹவு த nectaries, peaches hung upon the walls without my ever offering to pluck them, because they were forbidden fruit unless now and then, and because I had more pleasure in strolling about among the old melancholy looking yew trees or the firs, picking up the red berries and the fir apples, which were good for nothing but to look at, or in lying about upon the fresh grass with all fine garden smells around me. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ட்ரீயை பற்றி சொல்கிறாரு. இந்த கார்டனில் இருக்கக்கூடிய ட்ரீயை பற்றி சொல்கிறார். என்னென்ன ட்ரீ அப்படிங்கிற மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ட்ரின்ஸ் அண்டு பீச்சஸ். ஃபஸ்ட்டு அவர் சொல்லக்கூடிய 2 ட்ரீ வந்து என்னது, நெக்ட்ரின்ஸ் அண்ட் பீச் ட்ரீ. இந்த 2 ட்ரீ சொல்கிறாரு. இந்த 2 ட்ரீயில் வந்து அவர் வந்து போய் பழமே பறிக்க மாட்டாராம். பிகாஸ் தே ஆர், அதில் பழம் இருக்கும், அதனால் என்ன பண்ண மாட்டார், வித்தவுட் மை எவர் ஆஃபரிங் டு பிளக் தெம், அதில் இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து நான் பறிக்க மாட்டேன் சொல்கிறார். பிகாஸ் தே ஆர் ஃபர்பிடன் ட்ரீ, தே ஆர் ஃபர்பிடன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாரு. தே ஆர் ஃபர்பிடன் ஃப்ரூட். எதனால் அதை ஃபர்பிடன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாரு?
இவர் ரீசன் சொல்ல, பட் இவருக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த மாதிரி மேலே ஏறி ஒரு அட்வென்ச்சர் பண்ணி பழம் பறிக்கிறதோட இவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த மரத்து மேலே ஏறி அந்த பழத்தை பறிக்கிற அட்வென்ச்சர் இதுக்கு எதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வரும் அப்படின்னா இவங்க அண்ணன் ஜான் லேம்ப் இருக்கார்ல, அவர் வந்து இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணுவார். அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப அட்வென்ச்சர் பண்ணக்கூடியவர். ஆனால் சார்ல்ஸ் லேம்ப் எப்படிப்பட்டவர்? ஈஸ் எ லேம் சைல்டு. சிம்பிள் சைல்டு, லேம் சைல்டு. லேம் அந்த வேர்டு ஞாபகம். நடக்கவே கஷ்டப்படக்கூடிய ஒரு சைல்டு. அதனால் வந்து அவர் பழம் பறிக்கலாம் ட்ரை பண்ண மாட்டார். இவரோட ப்ளஷர் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரோலிங் அபவுட் அமங் த ஓல்டு மெலன்கலி லுக்கிங் யோட் ட்ரீஸ். ரொம்ப சோகமாக காய்ச்சலிக்கக்கூடிய யோட் ட்ரீஸை சுற்றி சுற்றி வரதில் தான் வந்து இவருக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி. அந்த பழத்தை பறிக்கிறதோட அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரெட்பெரிஸை பறித்து சாப்பிட்றது தான் வந்து இவருக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தி. ஆப்பிள் இதை சாப்பிட்றது தான் வந்து ஆர்வம் ஜாஸ்தி இல்லையா. பீச் ட்ரீஸில் மரத்து மேலே ஏறி பழம் பறிக்கிறதுல எனக்கு ஆர்வம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் பேஸ்கிங் இன் அன் ஆரஞ்சரி till I could almost fancy myself ripening too, along with oranges and the limes in the grateful warmth. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆரஞ்சு கார்டன் அங்கே போவார். அங்கே போகும்போது அவர் எப்படி இமேஜின் பண்ணிக்கிறார் அப்படின்னா தன்னையே ஒரு ஆரஞ்சாக இமேஜின் பண்ணிக்கிறான். அந்த ஆரஞ்சு பழுக்கிற மாதிரி இவரும் என்ன பண்ண போகிறாரா, பழுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்குவார். அந்த எப்படி அந்த 12 மார்பிள் ஸ்டாச்சுஸ்லேருந்து இவரே மார்பிளாக மாறுற அளவுக்கு இமேஜின் பண்ண மாதிரி இங்கே ஒரு கார்டனுக்கு வந்தப்பறம் என்ன பண்ணுறாரு, he imagine himself as a orange. Or watching the days that darted to and fro in the fish pond at the bottom of the garden, with here and there a great sulky pike hanging midway down the water in a silent state, as if mocked in the impertinent friskings. அப்புறம் வந்து பாண்டில் போய்ட்டு ஃபிஷ்ஷை பார்ப்பார். என்ன ஃபிஷ் பார்ப்பார் அப்படின்னா பைக் அப்படிங்கிறது ஒரு வகையான ஃபிஷ்ஷு. தென் எஸ் பைக் ஃபிஷ்ஷை வந்து இதில் போய்ட்டு பார்ப்பார், கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டில். ஐ ஹேட் மோர் ப்ளஷர் இன் திஸ் பிஸி ஐடில் டைவர்ஷன் தென் இன் ஆல்ஸ் busy idle division than in all sweet flavors of peaches, nectarines, oranges and such like common bites of the children. இவருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆர்வம் இருக்குது. வாட் இஸ் பிஸி ஐடில், அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? பிஸி ஐடில், பிஸி ஐடில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? ஆக்சிமோரான். எஸ் ஆக்சிமோரான். இன்னைக்கு கூட டெஸ்ட்டில் வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டேன்னு தான் நினைக்கிறேன். எஸ் வைல்டு ஜஸ்டிஸ். எஸ் வைல்டு ஜஸ்டிஸ் ஆக்சிமோரான். அதே மாதிரி பிஸி ஐடில் அப்படிங்கிற ஆக்சிமோரான். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் நிறைய கேட்பாங்க. டெக்ஸ்ட்டில் இல்லாத கொஷின் அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைரக்ட் கொஷின் இல்லாமல் இந்த மாதிரி கொஷின் மெட்டா டெக்ஸ்ட் கொஷின், டெக்ஸ்ட்டை பற்றின கொஷின் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொஷின் கேட்கலாம். பிஸி ஐடில்னா வாட் இஸ் பை ஆக்சிமோரான். ரெண்டு ஆப்போசிட்டான விட ஒன்றா வருது. பிஸியும் ஐடிலும் ஆப்போசிட்டான விட, பட் அது ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அது ஆக்சிமோரான். எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதாவது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சிமோரான் ரெண்டு ஆப்போசிட் வேர்டு பக்கத்தில் வருது. லைக் ஃபவுண்டு மிஸ்ஸிங், வேறு என்ன இருக்குது ஆக்சிமோரான்? வைல்டு ஜஸ்டிஸ். என்ன ஆக்சிமோரான்? எஸ் ஸ்காலர் ஜிப்சி. வெரி குட். ஸ்காலர் ஜிப்சி இதெல்லாம் ஆக்சிமோரான். ரெண்டு ஆப்போசிட்டான வேர்டு வந்து ஆக்சிமோரான். இவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். எதுலாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிஸியாக இருக்கார். ஆனால் இந்த குழந்தைங்க பொதுவாக எல்லா குழந்தைங்களும் பிடிக்கிற இந்த பீச்சஸோ நெக்ட்ரைன்ஸோ ஆரஞ்சஸோ இதெல்லாம் பறித்து சாப்பிட்றதுல அவருக்கு வந்து ஆர்வமே இல்லையா. இவர் வந்து ஒரு வித்தியாசமான சைல்டாக இருந்திருக்காரு. சின்ன வயசுலேயே வந்து ஒரு தனிமையை விரும்பக்கூடிய சைல்டாக, ஃபிஷ்ஷை வேடிக்கை பார்க்குற மாதிரி சைல்டாக, தன்னையே ஒரு ஆரஞ்சாக கற்பனை பண்ணிக்கிறது, தன்னையே ஒரு மார்பிள் ஸ்டாச்சுவாக கற்பனை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சைல்டாக இருந்திருக்காரு. ஹியர் John Slowly deposited back upon the plate a bunch of grapes, which not unobserved by Alice
He had meditated dividing with her, and both seemed willing or relinquish them for the present as irrelevant. இப்போ என்ன பண்ணுறது, கதையை கேட்டுட்டு இருக்கும்போதே அவர் வந்து நான் ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்கிறாருல, ஜான் வந்து ஆலிஸ்க்கு தெரியாமல் தட்டில் வந்து அந்த கதை கேட்டுட்டு இருக்கும்போதே கிரேப்ஸ் எடுத்திருப்பான். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட வேண்டிய அந்த கிரேப்ஸை ஆலிஸ்க்கு தெரியாமல் என்ன பண்ணிடுவான் ஜான், அந்த கிரேப்ஸ் வந்து எடுத்துருவான். இவர் வந்து கிரேப்ஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன், பீச்சஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவனுக்கே ஒரு குற்ற உணர்வு வந்து ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் வந்து அதை வந்து என்ன பண்ணிடுவான், திரும்ப வச்சுருவான். Then in somewhat a more heightened tone, I told how though their great-grandmother filled love all the grandchildren, yet in an especial manner, she might be said to love their uncle, John L., because he was so handsome and spirited a youth, and a king of the rest of us. And instead of moping about in a solitary corners like some of us, he would mount the most மெட்டல்சம் ஹார்ஸ் யூ வுட் கெட். இவங்க கிராண்ட் மதருக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஜான், இவங்களோட அங்கிள் தான் ரொம்ப பிடிக்குமா. இங்கே 2 ஜான் வராங்க, 2 ஆலிஸ் வராங்க, அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. யார் அந்த 2 ஜான்? ஒன் இஸ் ஜான் ஜான் எல்லுங்கிறது அவங்க பிரதர், வெறும் ஜான்ங்கிறது ஹீஸ் ட்ரீம் சில்ட்ரன், ட்ரீம் சைல்டு. அந்த அங்கிளுக்கு அதாவது ஜான் எல் அவருக்கிற சீனியர், அவரை தான் அவங்க பாட்டிக்கு ரொம்ப பிடிக்குமா. எதனால் அப்படின்னா ஹீ இஸ் அன் அட்வென்ச்சரஸ் சைல்டு, ஹீ இஸ் மோர் ஹேண்ட்ஸம், ஒரு ஸ்பிரிட்டட் யூத், ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருப்பார், ஒரு ஹேண்ட்ஸமாக இருப்பார். மற்ற குழந்தைங்க மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்க மாட்டார். அதுவும் மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து சாலிட்ரி லவர்ஸாக இருப்பாங்க நிறைய பேர். இவரையும் சொல்லிக்கிறாரு, இவரை சேர்ந்து நிறையா சொல்லிக்கிறார், எல்லாமே சாலிட்ரி லவர்ஸாக இருப்பாங்களாம். ஆனால் அவர் இருக்க மாட்டார் அப்படி. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஹீஸ் அ கிங் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீஸ் அ அந்த கிங் ஆஃப் த ரெஸ்ட். மற்றவங்க எல்லாத்துக்குமே அவர் தான் கிங்கு. குறிப்பாக வந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடங்காத ஒரு ஹார்ஸை வந்து அவருக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுவாராம். அவருக்கு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அடங்காத ஹார்ஸை அவர் என்ன பண்ணிடுவார், கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிடுவார். பட் an imp no bigger than themselves and make it carry him off over the country in a morning and join the hunters where they were any out. And yet he loved the old great house and gardens too, but had too much spirit to be always pent up within their boundaries. And how their uncle grew up to a man's estate as a brave as he was handsome to the admiration of everybody, but of their great grandmother field most especially, and how he used to carry me upon his back when I was lame footed boy. அதுக்கப்புறம் அவர் அவங்க ஜானை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அந்த ஹார்ஸ் எடுத்துகிட்டு ஹண்டிங் போயிடுவார். அவருக்கு என்ன தான் அந்த கிரேட் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்தாலும், கார்டன் பிடிச்சிருந்தாலும், அவர் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கே, ஹண்டிங்கில். அதுக்கப்புறம் அவர் எப்படி ஒரு பிரேவ் மேனாக வளர்ந்தார். அதுக்கப்புறம் வந்து என்ன எப்படி முதுகுலை தூக்கிட்டு போவார் அதெல்லாம் சொல்கிறாரு. பிகாஸ் ஹீ இஸ் அ லேம் ஃபுட்டட் பாய், ஃபார் ஹி வாஸ் எ குட் பிட் ஓல்டர் தென் மீ. இவங்க அண்ணன் வந்து இவரோட ரொம்ப வயசு பெரியவர், 1 வயசு 2 வயசு டிஃப்ரென்ஸில் நிறைய வயசு பெரியவர். மெனி எ மைல் வென் ஐ குட் நாட் வாக் ஃபார் பெயின். இவர் வந்து பல மைல் தூரம் தூக்கிட்டு போகிறான். அவர் ரொம்ப பெரிய அண்ணனாக இருக்கிறதுனால பல மைல் தூரம் தூக்கிட்டு போகிறார், இவரால் நடக்க முடியாதுங்கிறாங்கள. அண்ட் ஹவ் in afterlife he became lame footed, and I did not always, I fear, make allowances enough for him when he was impatient. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் பிற்காலத்தில் ஆஃப்டர் லைஃப் மீன்ஸ் பின்னாடி வயசானதுக்கப்புறம் இவரும் லேம் ஃபுட்டடாக மாறிட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணவே இல்லை, அதுக்காக இவர் வந்து சிம்பதி, அவர் மேலே பரிதாபப்படவே இல்லை. அதை வந்து பின்னாடி ஃபீல் பண்ணுறதான். நம்ம அவர் லேம் ஃபுட் ஆகிட்டு ஒரு இம்பேஷண்ட்டாக இருந்தப்போ, ஏன்னா இவர் வந்து லேம் ஃபுட்டாக இருக்கார், அதை ஏற்றுக்கிட்டு சாலிட்டரியாக வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அண்ணன் எப்படிப்பட்டோன்னா ரொம்ப பிரிஸ்காக இருக்கவே வந்து லேம் ஃபுட்டாக மாறிட்டான். அப்போ வந்து ஒரு என்னவாக இருக்கார், அவரால் நடக்கவும் முடியல, ஒரு இடத்துல உட்காந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவரை பற்றி நான் ஒரு அவரோட நிலைமை நான் நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் இன் பெயின்
nor remember sufficiently how considerate he had been to me when I was lame footed. நான் வந்து நம்ம சின்ன வயசில் நடக்க முடியாதப்பெல்லாம் நம்மளை எப்படி தூக்கிட்டு போனார் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, நினச்சி பார்க்காம விட்டுட்டேன். அவர் கஷ்டப்படும்போது அதுக்காக நான் பெருசாக ஃபீல் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறத இப்போ ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஹவ் when he died, though he had not been dead an hour, it seemed as if he had died a great while ago. இவர் செத்து 1 மணி நேரத்துலேயே இவருக்கு என்ன தோணிச்சான், அவர் செத்து அவரோட சாவை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டார். அவங்க அண்ணனோட சாவை வந்து இவர் என்ன பண்ணிட்டார், ஈஸியாக அக்செப்ட் பண்ணிட்டார். இப்போ நம்ம ஒருத்தவங்களோட சாவை அக்செப்டே பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன தோணும் சைக்கலாஜிக்கலாக? எஸ் பெயின் அதிகமா நோ, ஒருத்தவங்களை சாவை அக்செப்ட் பண்ணலன்னா அவங்க செத்ததை நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கவே மாட்டோம், நம்பவே மாட்டோம். திடீர்னு ஒருத்தர் நெருங்கிய நண்பர் இறந்துட்டார், இல்லை தெரிஞ்ச உறவினர் இறந்துட்டாங்கன்னா அவங்க செத்ததை நம்மளால் ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க செத்ததை நம்மளால் அக்செப்டே பண்ண முடியாது. உயிரோடு இருக்க மாதிரியே தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் இவங்க அண்ணன் இறந்து 1 மணி நேரத்துலேயே அவர் என்ன மைண்ட் செட் கொண்டார்னா, அவர்லாம் இருந்து ரொம்ப காலம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலைக்கு வந்துட்டான். அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்ததுனால அதனால தான் அப்படி சொல்கிறாரு. 1 hour தான் ஆச்சு, ஆனால் எனக்கு எப்படி தோணுச்சது, அவர் செத்து ரொம்ப நேரம் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சச் அ டிஸ்டன்ஸ் தேர் பிட்வீக்ஸ் லைஃப் அண்ட் டெத். வாழ்க்கைக்கும் சாவுக்கும் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படி சொல்லி. இட் சீம்ட் அஸ் இஃப் ஹி ஹேட் sorry and how I bore this death as I thought pretty well at first, but afterward it haunted me. ஆரம்பத்தில் அது வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டான். உங்கள் அண்ணன் இருந்ததை வந்து ஆரம்பத்தில் சாதாரணமாக எடுத்துட்டா, ஆனால் பின்னாடி வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப ஹாண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, இவருக்கு வந்து ரொம்ப பெயின் தர ஆரம்பிச்சிச்சு. and though I did not cry or take it to heart as some do, and as I think he would have done if I had died, yet I missed him all day long and knew not till then how much I had loved him. இவர் ஃபஸ்ட்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இதை வந்து அதுக்காக ஒரு இறந்ததுக்காக அழுகவும் இல்லை, அது வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகல, பெருசாக ஃபீல் பண்ணவும் இல்லை. ஆனால் பின்னாடியே வந்து அவர் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். எப்படி வந்து நம்ம கூடவே இருந்துட்டு இப்போ இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிறத இறந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இறந்த உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு அவரை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின்ஸில் கேட்டலாம். ஹை ஆர்டர் திங்கிங் கொஷினில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டலாம். இந்த மாதிரியான கான்செப்ட் ஓரியன்டாடலாம் இறந்தோடனே ஏன் அக்செப்ட் பண்ணார், இல்லை எப்படி அக்செப்ட் பண்ணல, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன பண்ணலாம் ஹை ஆர்டர் திங்கிங் கொஷினில் கேட்டலாம். ஐ மிஸ்ட் ஹிஸ் கைண்ட்னஸ் அண்ட் ஐ மிஸ்ட் ஹிஸ் கோர்ஸ்னஸ் அண்ட் விஷ் ஹிம் டு பி அலைவ் அகெயின், டு பி quarreling with him for we quarreled sometimes. அவர் இருந்திருந்தால் நல்லாயிருக்குமேன்னு ரொம்ப விஷ் பண்ணேன். அவரோட கைண்ட்னஸையும் நான் மிஸ் பண்ணுறேன், அவரோட சண்டை போட்ட நாட்களையும் விஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அவர் கூட உயிரோடு இருந்தப்போ நிறைய டைம் சண்டை போட்டுக்கிறான், சண்டை போட்ட நாட்களையும் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரேதர் தென் நாட் ஹாவ் ஹிம் அகெயின். அவர் இருந்திருந்தால் அவர் கூட சண்டை போடக்கூட ரெடியாக இருக்கேன், ஆனால் இல்லாமல் இருக்கிறத இவரால் என்ன பண்ண முடியல, ஏற்றிக்கவே முடியல. அண்ட் வாஸ் அன்ஈஸி வித்தவுட் ஹிம் as he the poor uncle must have been when the doctor took off his limb. அவரோட டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த லிம்பை வந்து ஒரு டைம் எடுத்துட்டாராம். எங்கள் அண்ணனுக்கு வந்து திடீர்னு லேமாக மாறிட்டார் சொல்கிறாங்களே, இறக்கிறதுக்கு முன்னாடி ஜானோட லிம்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டாக்டர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க, ஆம்ப்லேட் பண்ணியிருக்காங்க. Here children fell a crying and asked if their little mourning which they had on was not for Uncle John, and they looked up and paid me not to go on about their uncle, but to tell them some stories about their pretty dead mother. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க இந்த கதையை கேட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இந்த கதை வந்து அங்கிள் கதையை இதுக்கு மேலே தொடராதீங்க, எங்கள் அம்மாவோட கதையை சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அம்மாவோட கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 குழந்தைங்களும் கேட்குறாங்க. Then I told how for 7 long years in hope, sometimes in despair, yet persisting ever, I quoted the fair Alice W. And as much as children could understand, I explained to them what coyness and difficulty and denial meant in maidens.
இவர் என்ன பண்ணியிருக்காரு 7 வருஷம் அந்த பொண்ணை அவங்க அம்மா யார் அப்படின்னா ஆலிஸ் விண்டர்டன். ஆனால் மேரேஜ் பண்ணல. இந்த இடத்துல வந்து மேரேஜ் பண்ண மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி அவர் வந்து என்ன பண்ணல, மேரேஜ் பண்ணல. அந்த ஆலிஸ் விண்டர்டனை நான் எப்படி 7 வருஷம் வந்து லவ் பண்ணேன் அப்படிங்கிறத சொன்னேன். அதுவும் அந்த பிள்ளைங்களுக்கு புரிய வைக்க முடியாத அந்த காய்னஸ்ஸு, வெக்கம், அவங்களோட சைலண்ட் டினையல், இதெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். when suddenly turning to Alice, the soul of the first Alice looked out at her eyes with such a reality of representment. Then I became in doubt which of them stood there before me, or whose that bright hair was, and I stood gazing. Both the children gradually grew familiar to my view, receding and still receding till nothing at last but two mournful features were seen in their uttermost distance, which without speech strangely impressed upon me the effects of speech. இவர் வந்து இப்போ தான் வந்து அந்த ட்ரீம் சில்ட்ரன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல வராரு. இவர் ஆலிஸை பார்க்குறாரு, த சோல் ஆஃப் த ஃபஸ்ட் ஆலிஸ். அந்த ஃபஸ்ட்டு ஆலிஸ் மீன்ஸ் இயர் ஆலிஸ் விண்டர்டனோட அந்த ஆலிஸ்க்கும் இந்த ஆலிஸ்க்கும் அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இந்த 2 ஆலிஸில் எது ஆலிஸ் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிடுறாரு, கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு, ஒத்து பார்க்குறாரு. இப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த 2 சில்ட்ரனோட இமேஜ் என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா, இவர் வந்து ஐ ஸ்டூட் கேசிங் போத் த சில்ட்ரன், 2 சில்ட்ரனையும் பார்த்துட்டே இருக்காரு. கிராஜுவலி க்ரீவ் ஃபெயிண்டர் டு மை வியூ. அவங்க அப்படியே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மறைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 சில்ட்ரனுமே வந்து மறைய ஆரம்பிக்கிறாங்க. ரிசைடிங் அண்ட் ஸ்டில் ரிசைடிங் டில் நத்திங் அட் லாஸ்ட் பட் two mournful features were seen in the uttermost distance. இவர் பார்க்க அங்கே ஒன்றுமே இல்லாமல் போச்சு. தூரத்தில் 2 உருவம் மட்டும் இருக்கான். mournful features without speech strangely impressed upon the effects of speech. We are not of Alice, not of thee, nor we children at all. அவங்க அந்த ஃபீச்சர் என்ன சொல்லுது, அந்த உருவம், நாங்கள் ஆலிஸ்க்கு பிறந்த குழந்தைங்களே கிடையாது, நாங்கள் உனக்கு பிறந்த குழந்தைங்களும் கிடையாது, நாங்கள் குழந்தைங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. நாங்கள் ஆலிஸ்க்கு பிறந்த குழந்தைங்களும் கிடையாது, நாங்கள் உனக்கு பிறந்த குழந்தைங்களும் கிடையாது, நாங்கள் குழந்தைங்களே கிடையாது. த சில்ட்ரன் ஆஃப் ஆலிஸ் கால் பேட்ரம் ஃபாதர். அந்த ஆலிஸோட குழந்தைங்க யாரை ஃபாதர்னு சொல்லுது, பேட்ரம். அவங்க அப்பா பேர் வந்து பேட்ரம். ஆக்சுவலாக அந்த இவர் லவ் பண்ண பொண்ணு ஆலிஸ் விண்டர்டன் இருக்காங்களா, அவங்க வந்து பேட்ரம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு பிறந்த குழந்தைங்களாம் ஃபாதர் யார், பேட்ரம் தானே. அதனால் வந்து உண்மையான ஆலிஸோட குழந்தைங்க வந்து பேட்ரமாக தான் ஃபாதர்னு சொல்லுவோம், ஒன்றை சொல்ல அப்படின்னு சொல்லிதான். வி ஆர் நத்திங் லெஸ் தென் நத்திங். நாங்கள் வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் ட்ரீம்ஸ் வி ஆர் ஒன்லி வாட் மைட் ஹாவ் பீன் அண்ட் மஸ்ட் வெயிட் அப்பான் த டேடியஸ் ஷோஸ் ஆஃப் millions of ages before we have existence and name. நாங்கள் வந்து நத்திங். எங்களுக்கு வந்து லீத் அப்படிங்கிற ஒரு ரிவர், அந்த ரிவர் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒன்றுமே இல்லாத நத்திங். எங்களுக்கு உருவமோ எக்ஸிஸ்டன்ஸோ வேணால் வி ஹாவ் டு வெயிட் millions of ages, அப்புறம் தான் எங்களுக்கு வந்து உருவம் வரும். அண்ட் இமீடியட்லி அவேக்கனிங் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் குவைட்லி சீட்டட் இன் மை பேச்சுலர் ஆர்ம் சேர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பேச்சுலர் ஆர்ம் சேரில் உட்காந்துருக்காரு. முடிச்சு பார்க்கும்போது ஃபுல்லாமே வந்து இவரோட ட்ரீம். வேர் ஐ ஹேட் ஃபாலன் அஸ்லீப் with a faithful brigade unchanged by my side, but John L or James Ilya was gone forever. அவன் வந்து அவங்க அண்ணன் ஜேம்ஸ் இலியா வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. இதில் இருக்க 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும் கேட்கலாமா? சரி, ask you some questions.